கலா கதிரை நாம் நம்பணும். கலா கதிர் அப்படிங்கிறது மனிதனுக்கு இறைவன் விதித்த விதி. இன்னைக்கு நீ இதான் சாப்பிடுவன்னு சொல்லி அல்லாஹு தஆலா விதி எழுதிவிட்டான் என்று சொன்னால் அதைத்தான் நம்ம சாப்பிட போறோம். அதை நம்ம நம்பணும். மாறாக கலா கதிரை நம்புவது என்பது ஈமான்ல ஒரு ஃபர்லுகள்ல ஒரு 7 விஷயங்கள்ல ஒன்று. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். ஈமான்ல ஃபர்ல் 7. அதில் ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, இரண்டாவது மலாயிகத்திஹி அவருடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, மூன்றாவது குத்துபிஹி அவருடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, நான்காவது ஒரு ருசுலிஹி நான்காவது அவருடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, ஐந்தாவது வல் யௌமில் ஆஹிரி நாளை மறுமை உண்டு என்று ஈமான் கொள்வது. அதுக்கு அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னா வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஆறாவது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதாவது நல்லவை தீயவை எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கின்றது என்று ஈமான் கொள்வது. ஈமானுடைய பரலுகள்ல ஆறாவது பரல் 7கள்ல 7 விஷயங்கள்ல ஆறாவது என்ன அப்படின்னு சொன்னா நல்லது தீயது நல்லவை தீயவை எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கின்றது என்று ஈமான் கொள்வது. இது பரல் அதாவது 7 பரலுகள்ல ஒன்று. 7வது தான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பாதல் மௌத். 7வது என்ன அப்படின்னு சொன்னா மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்று ஈமான் கொள்வோம். இந்த 7 அதாவது ஈமான்ல உண்டான பரலுகள்ல 7 விஷயங்கள்ல ஒன்று அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாம நம்புறது. இன்னைக்கு இதுதான் நடக்கும், இன்னைக்கு இவ்வளவு நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான். அதை நம்ம நம்புறது. இதைத்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நமக்கு ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டுச்சு, துக்கம் ஏற்பட்டு